ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் இன் யூகே. இன்றைக்கி டே 3 நார்த் வேல்ஸில் எங்கே போனோம் அப்படின்றது தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா லண்டன்னும், அங்கேருந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் தான் நாங்கள் ஃபால்ஸுக்கு போகிறோம். இன்றைக்கி நம்ம போக போகிறது அபேர் ஃபால்ஸு. சரி, பஸ் ரூட் இருக்குதே அப்படின்ட்டு, ஒரே பஸ்ஸே இருந்தது அப்படின்ட்டு பஸ்ஸே சூஸ் பண்ணிட்டோம். நான் வெளியே வரப்போ தான் பார்த்தேன், இது ஒரு மலைக்குள்ளே குடஞ்சி கட்டியிருக்காங்க. நீங்கள் நார்த் வேல்ஸில் லண்டனுக்குள்ளே மட்டும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கார் தேவைப்படாது. அங்கேருந்து நீங்கள் வெளியே எங்கே போகணுன்னாலுமே கார் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் டே 3 கான்வி கேசல் தான் போகலாம் அப்படின்னு இருந்தோம். சரி, டக்குன்னு செக் பண்ணுறப்ப இது கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருந்தது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இருந்தது. சரி, ஓகே, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். இதனால் கான்வி கேசல் போகிற பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. யூகே வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும், யூகே வந்தால் நடக்க கற்றுக்கணும் அப்படின்றது. இங்கே பெரும்பாலும் ட்ரெக்கிங் தான் பண்ணுவாங்க. எங்கே போனாலுமே நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே தாத்தா பாட்டி கூட ட்ரெக்கிங் பண்ணி மேலே வரைக்கும் வருவாங்க. நான்லாம் ஒரு தடவை யோசித்து பார்த்தேன், நம்மளால் நடக்கவே முடியலையே, இவங்க எப்படி இவ்வளோ தூரம் போயிட்டு வராங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு நாங்களும் ஓரளவுக்கு மினிமம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்கு நாங்கள் போவோம். ஏதோ பாருங்கள், தூரத்தில் தெரியுதுல்ல, அதுதான் ஃபால்ஸ். இன்னும் நம்ம அவ்வளோ தூரம் போகணும். அங்கே ஏதோ மூமெண்ட் ஆகுற மாதிரி இருந்தது. சரின்னு ஜூம் பண்ணி என்னென்னு பார்த்தோன்னா, அவ்வளோ தூரத்தில் வெள்ளை வெள்ளையாக தெரியுது இல்லைங்க, அதெல்லாம் ஆடு அவ்வளோ தூரம் மேலே ஏறி இருந்தது. அது ஃபால்ஸுக்கு நியரஸ்ட்டாக இருந்தது அந்த மலை. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த பிளானில் நாங்கள் கான்வி கேசல் போகல, அதனால் அபேர் ஃபால்ஸ் போயிட்டோம். நீங்கள் தனியாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இந்த 2 டேஸ்லேயே கான்வி கேசலையும் நீங்கள் உங்களால் கவர் பண்ண முடியும். ரீச் ஆகிட்டோங்க அபேர் ஃபால்ஸ். I'll put my bag now. கொஞ்சம் நேரம் நான் ஃபால்ஸ்கிட்டே இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியிலே இறங்கி விளையாடலாம் அப்படின்னு இறங்கினோம். ஆனால் செம்ம ஃப்ரீஸு தண்ணி. இறங்க வேண்டியது ஏற வேண்டியது, இறங்கி இறங்கி ஏறி விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனால் அதுலேயுமே கொஞ்சம் பசங்க குளிக்க ஆரம்பித்தாங்க. பட் எங்களாலெல்லாம் ஃப்ரீஸ் தாங்க முடியல. நாங்கள் கொஞ்சம் நேரம் கால் மட்டும் நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நார்த் வேல்ஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு பிளேஸும் பார்க்கணும். அது ஸ்னோடோனியா நேஷ்னல் பார்க். அங்கே போகணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்லாம் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப தூரம் நம்மளாலலாம் நடக்க முடியாது. ஆனால் அந்த ஸ்னோடோனியாவுக்கு சில பேர் ட்ரெக்கிங் பண்ணியும் போவாங்க. நம்ம ட்ரெயின் புக் பண்ணோம் அப்படின்னா ட்ரெயின்லேயே அந்த பிளேஸ் எல்லாமே பார்த்துட்டு மேலே வரைக்கும் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம்.
வேர் ஃபால்ஸில் ஒரு தமிழ் ஃபேமிலி நாங்கள் மீட் பண்ணோம். அவங்க வந்து ஸ்னோடோனியாவுக்கு புக் பண்ணியிருந்தாங்களாம் ட்ரெயினில். கிளைமேட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதனால ஸ்னோடோனியா ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஃபால்ஸ்லேருந்து இறங்கி வந்தோன்னே பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு பஸ்ஸு கூட வரல. அதுக்கப்புறம் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். இதோட நார்த் வெஸ்ட் விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.